அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற எளிய முறையை உங்களிடம் கூற விரும்புகிறேன். முதலில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 11, சாப்டர் 12 இந்த 4 சாப்டரையும் நீங்க தரவாக இருந்தீங்கன்னா அதுல இருந்து 3 5 மார்க் வந்து பாருங்க உங்களால எழுத முடியும். அதே மாதிரி 4 3 மார்க் உங்களால எழுத முடியும். அதே மாதிரி 3 2 மார்க் உங்களால எழுத முடியும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5th சாப்டர். 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5.1 5.2 5.5 இந்த 3 எக்ஸசைஸ் அது கூட இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நீங்க நல்லா ரெடி பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க்ஸ் எழுதிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6th சாப்டர். 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் sin alpha plus beta sin alpha minus beta cos alpha plus beta cos alpha minus beta இந்த 4 ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு 5 மார்க் வரது வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதை விட்டுட்டோம்னா எக்ஸசைஸ் 6.7 6.5 6.8 6.9 இது நீங்க நல்லா தரவு பண்ணீங்கன்னா அதுல ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் இதுலயே ஒரு 5 மார்க் 5 மார்க் 6.7ல இருந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th சாப்டர் நம்ம எடுத்துட்டோமா 7.1 7.2 7.8 இது நாம பார்த்தோமாவே இதுலயே ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வந்துரும். அப்படி இல்ல அப்படின்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா எல் ஹாஸ்பிடல் ரூல்ஸ் லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் ரூல்ஸ் தியரம் இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th சாப்டர். 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 8.1 8.2 இது ரெண்டு நம்ம தரவு பண்ணி வச்சிட்டோமா அதுல இருந்து நமக்கு ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 8.7 8.6 8.5 இந்த மூணையும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க 9th சாப்டர். 9th சாப்டர்ல வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் சம் ப்ராப்பர்ட்டீஸ் யூசிங் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 9.8 9.7 இது நீங்க நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுல ஒரு 5 மார்க் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். ஏன்னா ஏரியாவும் ரீஜன் பவுண்டர்ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்டுட்டே இருக்காங்க. அதனால நீங்க 9.8 9.7 நல்லா தரவா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 10th எக்ஸசைஸ் 10th சாப்டர். 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10.3 10.5 இத ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னாவே அதுல ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வந்துரும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 10.8 10.7 இத ரெண்டையும் நீங்க பார்த்து வச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. சோ இத பொறுத்த வரைக்கும் 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் அதிகமா நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணனும். 10th சாப்டர் எக்ஸசைஸ்ல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணனும். அப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி 10thல வேடிங் ப்ராப்ளம் இருக்கும். அந்த வேடிங் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கணும். அதன் மூலமா நமக்கு கிடைக்கும். சோ நீங்க இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு 7 5 மார்க்குக்கு அதுக்கு மேல இருக்கிற 5 மார்க்ஸ் நமக்கு வந்து பாருங்க நிறைய கிடைக்கும். 14 5 மார்க் இருக்குது எய்தர் ஆர் சாய்ஸ். அப்ப நீங்க இதெல்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஒழிய கம்மியா இருக்காது. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் இருக்கிற क्वेश्चंस அதுக்கப்புறம் PTA 1 மார்க்னு சொல்லுவோம். அந்த 1 மார்க்கா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்தே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து அதுல வந்துரும். சோ இது எல்லாமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படினாவே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த 100க்கு 100 அதாவது 90க்கு 90 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஓகேங்களா? நன்றி.